கட்டி போன உன் கல்யாணம் நடக்கணும், அர்ஜுனோட சேர்ந்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு நான் நினைச்சேம்மா. அதுதான்மா இதுக்கெல்லாம் காரணம். தயவு பண்ணி இந்த கல்யாணத்தை தடுக்காத. நான் வசுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அர்ஜுன் உனக்கு கிடைப்பாரு. விளையாடாதீங்கண்ணா. இது என்ன வியாபாரமா? ஒண்ணு கொடுத்து ஒண்ணு வாங்குறதுக்கு. மனசுனா வசுந்தராவோட மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு வாழ்க்கை கொடுக்கறங்கிற பேர்ல அவங்க மனசு கொன்னு அது மேல உட்காந்து தாலி கட்டுறேன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? பதில் சொல்லுனா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க எனக்கு வேற வழி தெரியலம்மா. நல்ல வாழ்க்கை எதுனா? நல்ல வாழ்க்கை ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுக்கறதா நல்ல வாழ்க்கை? சொல்லுனா. இங்க பாருனா, நீ என்ன காரணமா வச்சு வசுந்தரா கழுத்துல தாலி கட்டணும்னு நினைச்ச? நான் செத்துருவேனா? மீனாட்சி வேணாம் மீனாட்சி, இந்த மாதிரி விளையாட்டு கூட பேசாதம்மா. உனக்கு ஒண்ணு என்னால தாங்கிக்க முடியாது மீனாட்சி. சும்மா ஒப்புக்கு சொல்லாதண்ணா. ஏன் கல்யாணம் நடக்கணும் தானே நீ ரெண்டு பேரோட உண்மையான காதல சாகடிச்ச. தான் தான் ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சும் அதை நிரூபிக்க வழி இல்லாம தன்னோட காதல உள்ளுக்குள்ளே பூட்டி வச்சிருக்கிற வசுந்தரா எங்க? தங்கச்சிக்கு அர்ஜுன் கிடைக்கணும்ன்றதுக்காக சொந்த ஆபீஸ்க்கே தீ வச்ச நீ எங்க? எனக்கு நல்லது பண்றேன்னு நீ இப்படி தப்பானவன் ஆயிட்டியன. ச்சே, எவ்வளவு வேலை பார்த்திருக்க. எப்படி நான் உனக்கு இதெல்லாம் பண்ண மனசு வந்தது? இனி அவ பாண்டிச்சேரியில போய் பார்த்து பேரம் பேசி இங்க கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சு வசுந்தராவா அர்ஜுன் கூட நெருங்க விடாத அளவுக்கு பண்ணிருக்கேன். கண்டிப்பா அந்த இனியா என்ன அடைச்சு வச்சுதான் உன்கிட்ட சொல்லிருப்பா. ஆனா நீ, நான் கல்யாணத்துக்கு வரலனாலும் பரவாயில்ல, நீ எப்படியாவது வசுந்தரா கழுத்துல தாலி கட்டணும்னு முடிவு பண்ணிட்ட. அண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம். இதுக்கெல்லாம் காரணம் அர்ஜுன் கூட என்ன சேர்த்து வைக்கணும்னு நீ நினைச்சதா, இல்ல எப்படியாவது வசுந்தரா கூட நீ சேரணும்னு நினைச்சதா? மீனாட்சி, என்னோட பாசத்தை தப்பா நினைக்காதம்மா. உனக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். நீ அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கணும்னு தான் நான் இதெல்லாம் பண்ணம்மா. சத்தியமா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் இப்ப எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன். நான் செஞ்சது தப்புதான். என்ன மன்னிச்சிரு மீனாட்சி. இப்பவே போய் அர்ஜுன் கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி வசுந்தராவை அவர் கூட சேர்த்து வச்சிருவோம். வானா, நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் பரிகாரமா முதல்ல அதை செய்யனா. வா. சரிம்மா, வானா. ஐயோ, ஏ இனியா, இந்த இளமாறன் கடைசியில கவுத்துட்டாருடி. கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்னவோ தப்பா போற மாதிரி தெரியுதுடி. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இரு. என்ன நடந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, சரியா? சரிடி. துளசி, என்ன நடக்குது இங்க? அந்த பொண்ணு வந்தா கல்யாணத்தை நிப்பாட்டி மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் ஏதோ தனியா பேசுறா. முகூர்த்த நேரம் வேற போய்கிட்டே இருக்கு. நீ வேற எந்த கவலையும் படாம இருக்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சில புதிர்களுக்கு இப்ப விடை கிடைக்க போகுது. என்ன மன்னிச்சிருங்க வசுந்தரா. என் தங்கச்சி மேல இருந்த அன்பாலையும் அக்கறையாலையும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கைய கெடுக்க பார்த்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார்.
நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க தான் அர்ஜுன் சாரோட உண்மையான ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சும் நீங்க ஒண்ணு சேரக்கூடாதுன்னு ரவிவர்மன் சார் வரைஞ்ச உண்மையான ஓவியத்தை உங்களுக்கு தெரியாம மறைச்சிட்டேன். பொய்யான ஓவியத்திலிருந்து இனியாவை தேடி கண்டுபிடிச்சு அவளுக்கு பணம் கொடுத்து நடிக்க கூட்டிட்டு வந்தது நான் தான். இனியா தான் அவரோட உண்மையான ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு நம்ப வைக்கிறதுக்காகத்தான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க ஹேண்ட்பேக்ல இருந்து ராமர் காயின் எடுத்து அதை இனியா கையில கொடுத்தேன். இளமாரா, நீ என்ன சொல்ற? எனக்கு உண்மை புரியலையே. அப்பா, உங்களுக்கு இப்ப எதுவுமே புரியாதுப்பா. நீங்க தைரியமா இருங்க. அண்ணா வசுந்தரா கல்யாணம் நடக்காதுப்பா, நடக்கவும் கூடாதுப்பா. என்னம்மா சொல்ற நீ? ஆமாப்பா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இது எல்லாமே என் தங்கச்சி வாழ்க்கைக்காகவும் அவளுக்கு அர்ஜுன் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் பண்ண பெரிய தப்பு. ஆனா தனக்கு வாழ்க்கை கிடைக்காட்டியும் பரவாயில்ல, உண்மையான காதல் ஜெயிக்கணும்னு மீனாட்சி எடுத்த இந்த முயற்சி என்னை ரொம்ப மெய்சிலிருக்க வச்சிருச்சு. இன்னொருத்தருக்கு சொந்தமான பொருளுக்கு ஆசைப்படுறமேன்னு என் மனசாட்சி ரொம்ப உறுத்துது. இனியும் நான் பண்ண தப்ப உணரலன்னா நான் மனுஷனே இல்லை. அண்ணி, வாழ்த்துக்கள் அண்ணி. நீங்க நினைச்சது நடந்துருச்சு. வசு, நீ நம்பின மாதிரியே உண்மை ஜெயிச்சிருச்சு பாத்தியா? என்ன துளசி, இவ்வளவு நடந்திருக்கு, எனக்கு எதுவுமே தெரியாம இருந்திருக்கு. அர்ஜுன் சார் தேடுற ஹார்ட் ஃப்ரெண்டு நம்ம வசுவா? ஆச்சரியமா இருக்கு. அர்ஜுன் வரைய சொன்னப்போ நான் வரைஞ்சது வசுந்தராவோட முகம்தான். இத்தனை நாள நான் கோமால இருந்ததுதான் பிரச்சனையே. கோமால இருந்து மீண்டு வந்த என்ன அந்த இனியாதான் வீட்டுல அடைச்சு வச்சுட்டா. அந்த இனியா ரொம்ப தப்பான பொண்ணு. எங்களை மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாம நாங்க மறைச்சிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க. சார், நீங்க வருத்தப்படாதீங்க சார். ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் மீனாட்சி இந்த எஃபோர்ட் எடுத்தா. அண்ணி, நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்குது. ஓவியர் ரவிவர்மன் சாரும் நம்ம கூட தான் இருக்காரு. எல்லாருமே கிளம்பி மண்டபத்துக்கு போவோம். அண்ணன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவோம். நான் போன்ல அண்ணன் கிட்ட இதை சொல்லிடுறேன். சீக்கிரம் எல்லாரும் கிளம்புங்க. சீக்கிரமா கிளம்பலாம். உண்மையா சொல்லி அர்ஜுன் தம்பி கல்யாணத்தை நிறுத்திட்டு வசு அர்ஜுன் தம்பி கல்யாணத்தை நடத்திடலாம். வாங்க வசு. வசு, வா வசு, போலாம். நீ எதை பத்தியும் யோசிக்காத. இனி எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆனந்த் தம்பி எல்லாத்தையும் நிரூபிச்சிட்டாரு. அர்ஜுன் தம்பி கிட்ட சொன்னா கண்டிப்பா உனக்கும் அர்ஜுன் தம்பிக்கும் கல்யாணம் நடக்கும். வசு, வா. அம்மா, வசு, நீ எதை பத்தி யோசிக்காத. டைம் வச்சு பாரு. வா போலாம், சீக்கிரம் வா. இனியா, எல்லாரும் அங்க தாண்டி வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் தாலி கட்ட ஏற்பாடு பண்ணிடி. எல்லாரும் கூட்டமா வந்துட்டு இருக்காங்க. இங்க இளமாறன் கல்யாணம் பண்ணல. என்ன நடக்குமோன்னு தெரியலடி. சரிடி, நான் பாத்துக்கிறேன். கல்யாணத்தை நிறுத்த எல்லாரும் இங்க வராங்களா? அதுக்குள்ள அர்ஜுன தாலி கட்ட வச்சிடணும். ஐயரே, சீக்கிரம் மந்திரத்தை சொல்லி கல்யாணத்தை முடிங்க. சரிம்மா. பட்டு புடவை கட்டிட்டு உட்கார முடியல, ஒரே இறுக்கமா இருக்கு. ஆனந்த் வர வரைக்கும் மந்திரத்தை ஸ்லோவா சொல்ல வைப்போம். ஐயரே, அங்க பாருங்க, பூவெல்லாம் கலைஞ்சிருக்கு, எடுத்து கொடுங்க. ஐயரே, நாங்க மந்திரத்தை எவ்வளவு பொறுமையா சொல்ல முடியுமோ அவ்வளவு பொறுமையா சொல்லுங்க. சரி சரி. சார், என்னாச்சு? என்ன சார், கல்யாணம் முடிஞ்சிச்சா? கல்யாணம் நடக்கவே இல்ல சார், நின்னு போச்சு. என்னது, கல்யாணம் நின்னு போச்சா? ஐயோ, சூப்பர் சார். உண்மையான ஹார்ட் ஃப்ரெண்டு வசுந்தரா தானே அப்படி இப்படின்னு ஏதோ பேசிக்கிறாங்க சார். வசு, நீ எனக்குதான். மனம் வர வரைக்கும் வந்தாலும் கல்யாணம் நடக்கல பாத்தியா?
உன் கழுத்துல தாலி கட்ட போறது நான் தான். எல்லாரும் எங்க சார் போறாங்க? ஏதோ மண்டபத்தில் நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தணுமா, அதுக்காக எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. நாங்களும் அங்கதான் போயிட்டு இருக்கோம். வாங்க போலாம். இது அர்ஜுன் விட்டு உண்மையா? ஐயோ, போலுங்குறா சீக்கிரம் இந்தாங்க பாஸ். டேய் பேபி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க கல்யாணம் நின்னு போச்சு. பேபி, அர்ஜுனோட ஹாட் ஃப்ரெண்டு வசுந்தரா தான் எல்லாரும் தெரிஞ்சிச்சு பேபி. என்னடா இது கதை யூட்டன் அடிக்குது? வீடு பேபி. பேபி எப்படி என்னதான் இருந்தாலும் காலம் எனக்கு சப்போர்ட்டா கோலம் போடுது பேபி. பாத்தியா? என்னடா காலம் கோலம்னுகிட்டு விஷயத்த சொல்லி தொலை. ஐயோ பேபி, இங்க இருந்து எல்லாரும் அர்ஜுன் கிட்ட உண்மையை சொல்றதுக்காக அங்க வந்துட்டு இருக்காங்க. அங்க யாரும் வர விடாம நான் எப்படியாவது தடுத்துறேன். நீ அங்க என்ன பண்ணு, அர்ஜுனை சீக்கிரமா இனியா கழுத்துல தாலி கட்ட வச்சிரு. அதுக்கப்புறம் அந்த அர்ஜுன் வசு பக்கம் நெருங்க கூட முடியாது. இங்க பாரு பேபி, வசு கழுத்துல நான் தாலி கட்டுறதை யாராலையும் தடுக்கவும் முடியாது. குறுக்க யார் வந்தாலும் சரி போட்டு தள்ளிடுவேன். புரியுதா? டேய், என்னடா நெடுக்கால வரேன் குறுக்கால வரேன்னு வீரவசனம் பேசிட்டு இருக்க? அர்ஜுன் வேற இருக்கான். உன்னை பார்த்தான்னு வச்சுக்கேன், அப்படியே மூஞ்சி மேலேயே குத்துவான். சரி சரி, என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். சரி, நீ மண்டபத்தை கிளம்பி வா, சரியா? சீக்கிரம் சீக்கிரம் பாஸ். எப்படி பாஸ்? சூப்பரா. வர வர வர. எல்லாரும் ஏறுங்க சீக்கிரம். உட்கார். எப்படி பாஸ் என்னோட ஐடியா? காரு ஸ்டார்ட் ஆவல பாத்தீங்களா? சமடா சமடா. ஏன் பாஸ், அவங்க எல்லாம் ஆட்டோ புடிச்சு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? தம்பி கொஞ்சம் சீக்கிரம் போங்க தம்பி, டைம் ஆகிக்கிட்டே இருக்கு. கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சார். சரி வாங்க, எல்லாரும் ஆட்டோலயே போயிடலாம். சரி வாங்க தம்பி. வா வசு, வாங்க சீக்கிரம் வாங்க. அடிக்காதீங்க பாஸ். நீ சொன்ன மாதிரி நடந்துச்சு. வாடா வா. ஐயரே, கொஞ்சம் இந்த மந்திரத்தை கொஞ்சம் கம்மியா சொல்லிட்டு சீக்கிரமா கல்யாணத்தை முடிங்க. என்னம்மா நீங்க எப்படி பேசுறீங்க? அப்படிலாம் பண்ண முடியாதுமா. ஓம் கணானா என்ன இப்ப போய் போன் கொடுங்க, நான் பேசுறேன். அண்ணா, உங்க ஹார்ட் ஃப்ரெண்ட் இனியா கிடையாது, வசுந்தரா தான். ரவிவர்மன் சார இனியா நம்ம வீட்டுல அடைச்சு வச்சிருந்தா. நாங்க அவரை காப்பாத்திட்டோம். அவர் வரைஞ்சது இனியாவோட படமே கிடையாதுனா, வசுந்தராவோட படம் தான். நாங்க இளமாறன் வசுந்தரா கல்யாணத்தை நிப்பாட்டிட்டோம்னா. நாங்க இப்ப மண்டபத்துக்கு தான் வந்துட்டு இருக்கோம்னா. தயவு செஞ்சு இனியாவோட கழுத்துல மட்டும் தாலி கட்டுறாதீங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. சரி சரி, ஓகே. யாரு? ஆனந்த் பக்கத்துல வந்துட்டாரா? அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. சரிப்பா. ஐயரே, மந்திரம் ஓதுனதெல்லாம் போதும், சீக்கிரம் இருங்கம்மா. ஏன் அவசரப்படுறீங்க? அதுவும் சரிதான். சீக்கிரம் சீக்கிரம்.
சீக்கிரமா போயிடலாம்லப்பா. போயிடலாம் அத்தா. ஐயர் மந்திரத்தை நிப்பாட்ட மாட்டேங்கிறாரே. அம்மா, முகூர்த்த நேரம் முடிய போறது, தாலி கட்டிடலாமா? அப்பாடா, சீக்கிரம் சீக்கிரம் ஆயிரே. ஐயரே போதும் ஐயரே, முகூர்த்த நேரம் முடிய போகுது. கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல. நீங்க சொல்லக்கூடாதுமா, நான் தான் சொல்லணும். கெட்டி மேளம் கெட்டி மேளம். ஐயோ இருங்க இருங்க, அச்சதை கொடுங்க அச்சதை கொடுங்க. குடுமா குடுமா. எந்த ஊர் மணி இவ்வளவு நிதானமா இருக்க? குடு. இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க, அச்சதை எடுத்துங்க அச்சதை எடுத்துங்க. முகூர்த்த நேரம் வந்துருச்சு, சீக்கிரம் சீக்கிரம் கொடுங்க கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. இந்தாப்பா இந்தாப்பா. போட்டோ நல்லா இருக்கேனப்பா. ஓம் மாங்கல்யம் தந்துநானேன மம தீவன கேதுனா கண்டே பத்னாமி சுபகேதும் தீபதரதாம் சுபம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி. கெட்டிவேலம் கெட்டிவேலம். நாராயணி நமோஸ்துதே. சர்வஸ்யாப்யை சர்வஸ்ய சித்தை சர்வதேவதேனா ஆப்னோதி சர்வம் ஜயதி. வாங்க அண்ணி, சீக்கிரம் வாங்க. வா வசு. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் போங்க நீ.